ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை செஞ்சுச்சுருக்கோம். இன்றைய தினம் 659வது நாமாவளியாக ஓம் மகாபலாய நமஹ. முருகப்பெருமான் அதிக பலம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்திருக்கிறது. இறைவன்ற அந்த சக்தி எல்லா இடங்களிலும் நீக்கமர இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அப்பேற்பட்ட அந்த இறைவனை வலிவு மிக படைத்தவர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சக்தியினுடைய மகிமையை நாம் உணர வேண்டும். அப்படி நாம் அதை உணரும்பொழுது நம்மளுடைய நிலை என்னன்னு தெரியும். நம்மது அசக்தம், சக்தியற்ற தன்மை. நமக்கு இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் எத்தனையோ சக்தி இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் அந்த சக்தியெல்லாம் சில காலம் சில நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது தடுமாறிடும், அது பலமில்லாமல் போயிடும். அப்போ மனிதனுடைய குறையை நினைப்பதற்கு இறைவனுடைய நிறைய நினைக்கணும். இறை தன்மையை நினைக்கதான் இந்த ஜீவாத்மாவனுடைய குறையெல்லாம் வெளிப்படும். அப்போ அந்த குறையை போக்கிக்கணுன்ற எண்ணம் ஏற்படும். படிக்க தான் இன்னும் இத்தனை நூல்களை நம்ம இன்னும் படிக்கலை, இதுக்கு இந்த அர்த்தம்ன்றதை தெரிஞ்சிக்கவே முடியும். அது மாதிரி இந்த இறை சக்தியினுடைய பராக்கிரமத்தை உணர தான் இந்த ஜீவாத்மாவனுடைய சிற்றறிவு நன்றாக புரியும். அதுதான் இறைவனை நாட இந்த சரீரம், இந்த அசக்தமான இந்த சரீரத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதே நம்மளால் உணர முடியும். அது வரையிலும் அந்த நான்ற அந்த அகம்பாவம்னு சொல்கிறா இல்லையா, அந்த ஆணவ மலம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். இறைவனிடத்தில் நாட தான் அந்த அகம்பாவமானது குறையும். அப்பேற்பட்ட அந்த அகங்காரத்தை போக்கக்கூடியவர் பரம்பொருள். அப்பேற்பட்ட பலம் அது எப்பேற்பட்ட சுவாமி எதெல்லாம் அழிக்கிறார். அப்போ அதெல்லாம் அவருக்கு பெருமையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இறைவன் புகழ்ச்சியை கடந்தவன். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறையை போக்க தான் அந்த இறைவனுடைய அந்த மகாபல பராக்கிரமமானது நம்ம உணர முடியும். அப்படி அந்த இறை சக்தியை நம்ம உணர அந்த சக்தி நம்மக்கிட்ட வெளிப்படும். சுவாமியை பூஜை பண்ணால் சுவாமி வருவாரா அப்படின்னா சுவாமி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இறைவன் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன்னு பேர். அப்பேற்பட்ட அந்த இறைவன் நம்மக்கிட்ட வெளிப்படுவார், நமக்குள்ளே இருக்கார். அதனால தான் குஹன்னு அவருக்கு ஒரு நாமம். ஹிருதய குகையில் இருக்கார். சுவாமியை திரை போட்டிருந்தா சுவாமி உள்ளே தெரியாது. அதுக்காக திரைக்கு அந்தாண்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த திரையை எடுத்தால் சுவாமி தரிசனம் கிடைக்கும். அது மாதிரி இந்த ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் நமக்கு வழிபாடுகள் எல்லாம் துணையாக இருக்குது. வழிபாடுகளுக்கு ஆதாரம் எது அப்படின்னா, நம்மளுடைய அந்த அகம்பாவம், ஆணவம், கர்மம், மாயமும் மலத்தை விலக்குவதற்கு இறை வழிபாடு பண்ணுறோம். அப்போ அந்த இறை வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு அந்த பாக்கியம் தானாக வெளிப்படும். அதான் திருப்புகழ் அழகாக கேட்பார். பொருள் தேடி போகமதிலேயே உழன்று பாழ் நரகம் எய்தாமல் உன்றன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே அப்படின்றார். அப்போ இறைவன் எப்பேற்பட்டவர்னா பவரோக வைத்தியநாதன். பிறப்பை அறுக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க அப்படின்னார் திருவாசகத்தில். அது மாதிரி பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த இறப்பிலிருந்து இருக்கக்கூடிய அந்த சுழற்சியிலேருந்து நம்மளை தடுத்தாட்கொண்டு அருளக்கூடியவர், பவரோக வைத்தியநாதனாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் மகாபலாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.